இந்த உலகத்தில் பாதை இல்லாத இடத்துல கூட பாதையை உருவாக்கக்கூடிய துணிச்சல் கொண்டவங்க யார் தெரியுமா? அது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தான். யாருமே நம்பாத கனவை கூட நிஜமாக்கக்கூடியவங்க நீங்கள் தான். விழுந்தா கூட அதை நினச்சி துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து ஓடக்கூடியவங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், எல்லா வகையிலுமே நன்மையை மட்டும் பார்த்து உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. தடைகளே வந்தாலும் சரி, அதை தடைகள் வந்தால் தள்ளி போடுறான், தோல்வி வந்தால் கற்றுக்கிறான், வெற்றி வந்தால் உலகத்தையே அதிர வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிறப்பான இயல்புக்கு சொந்தக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. 12 ராசிலையுமே நீங்கள் வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க முடிவு எடுத்தால் போதும், அது கனவாக இருக்காது, அது வரலாறு ஆகிற வரைக்கும் கடுமையாக உழைப்பீங்க. யாரும் புரிஞ்சிக்காத பயணம், யாரும் நம்பாத கனவு, ஆனால் இறுதியில் எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வெற்றி தனுசு ராசிக்காரங்களோட கதையாக இருக்கும். தனுசு ராசி உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். வெற்றி, ஹேபிட்டு எல்லாமே கலந்துருக்கும். 12 ராசியிலுமே தனுசு அப்படிங்கிறது ஒரு அதி அற்புதமான ராசியாக இருக்குது. எவ்வளவு சிறப்பான ஒரு ராசிக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதை பற்றி தாங்க இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். வாங்க நாம இப்போ விரிவாக அதை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிகள்லையுமே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இருக்கீங்க. ஏன்னா குருவே உங்களுக்கு ராசி அதிபதி. குருவை ராசி அதிபதியாக கொண்டதுனால எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக வரும். தோல்வி, கஷ்டம், இது எது வந்தாலும் சரி துவண்டு போகாமல் தன்னம்பிக்கையால் தானே உயர்ந்து வரக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக குரு பகவான் இருப்பார். அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை, நல்ல உயர்வு, அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு வாழ்க்கை மாற்றம், இது எல்லாமே கிடைக்க இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வியாழக்கிழமை இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க, நன்மையை பெறலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது நல்லது. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக தரும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே உயர்வை பெற நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தான், தீர்க்கவே முடியல, இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நிரந்தரமான தீர்வை நீங்கள் பெற முடியும். அதுவுமே உங்ககிட்ட தான் இருக்குது. அது எப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால். ஆமாங்க, உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக நீங்கள் நிரந்தர தீர்வு பெற முடியும். அதுக்குமே ரொம்ப தூரம்லாம் நீங்கள் அலைய தேவையில்லைங்க. அதுக்கு ஒரு வழியுமே இருக்குது. எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், அலையவே தேவையில்லை. இந்த நம்பரை நோட் பண்ணி ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே இடத்துல நீங்கள் தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆறு போல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அது அற்புதமான கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக அமைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. சரிங்க, வாங்க நாம் இப்போ இந்த வாரம் என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா, இந்த மூலம், அதுக்கப்புறம் பூராடம், அதுக்கப்புறம் உத்திராடம் 3 நட்சத்திரங்களும் இருக்கீங்க. அதில் உத்திராடம்னா 1ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தைரிய வீரியஸ்தானம், இதில் பாருங்கள் ராகு இருக்கார். அடுத்து சுகஸ்தானம், அதில் சந்திரன். அடுத்தது சந்திரன் கூட சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும், ரணருணரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், கலஸ்டஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்கார். இந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கடந்த காலத்தை விட இந்த வாரம் ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்குது. உங்கள் தேவைகள் பூர்த்தியாகுது. மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக கிடைக்குது. உங்கள் மீது ஏற்கனவே ஏதாவது அவப்பெயர் உருவாகி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் பாருங்கள், அந்த அவப்பெயர் மறைஞ்சி உங்கள் மேலே நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகுது. உங்கள் சொல்லுக்கு இப்போ மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நல்லதை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வீட்லேயுமே உங்கள் பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட இப்போ பேச்சு கேட்பாங்கன்னா பாருங்களேன், அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும், ஆதரவாகவும் அமையும். வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் உருவாகுது.
குடும்பத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த கடந்த கால பிரச்சனைகள் இப்போ கட்டுக்குள்ளே அடங்கி வரும். அதே போல் நீங்கள் தேவையான இடங்களில் விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக நீங்கள் வாங்க நினச்ச பொருளை இப்போ சிறப்பாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் நண்பர்கள் இடையில் இது வரைக்கும் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அது இப்போ தீரும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்களுமே இப்போ உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அதே போல் உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏதாவது உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க, பிரச்சனை தந்தவங்க, அவங்களோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட இப்போ சரணடைவாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கான வேலை என்னமோ அதில் முழு கவனம் செலுத்துங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை தவிர்த்துட்டு முன்னேறுவதற்கான வழி எல்லாமே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துங்க. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை துன்பம் நீங்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தமான சூழல் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அலைச்சலும் சரி, வேலை பழுவும் சரி ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அலைச்சல் நிறையா இருக்குது, வேலை அதிகமாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. அது முன்னேற்றம் கிடையாது. இப்போ சூழல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதனால் உழைக்கும் அளவுக்கு உயர்வு கண்டிப்பாக வரும். வேலைக்குள்ளும் காரணம் காட்டி சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காது, நினைவில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் வரும். அதனால் பயப்படாமல் உங்களுக்கு துணிச்சல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்களேன். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே புதிய வாய்ப்பு நிறைய சேருது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. அரசியல்வாதிகள் நினச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் உங்களோட தலைமை கட்டுப்படும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. விளையாட்டுகளில் பங்கு பெறும் பொழுதும் வெற்றியடையும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பக்கபலமாக ஆசிரியர், பெற்றோர் அப்படின்னு எல்லோரோட உறுதுணையுமே இருக்கும். நினச்ச மதிப்பெண்ணை எடுக்க கொஞ்சம் கடுமையாக படிக்கணும். நிறைய நேரம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி அதிகரிக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் படிக்கிறதும் நல்லது. கல்வியில் வெற்றியான நிலை பெற கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விடவே அதிக மதிப்பெண்ணை பெறலாம். குருவின் அருளால் படிப்பு விஷயத்தில் சிறப்பான உயர்வு தனுசு ராசிக்காரங்க பெற முடியும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், அதுக்கப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரத்திற்கும் என்ன ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மூலம். இந்த வாரம் மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் இது எல்லாமே சேருது. சந்திரனோட சஞ்சாரம் உங்களோட எண்ணப்படியே எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலையும் சூழலையும் உருவாக்குது. மற்றவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் எளிதில் இப்போ தீர்வு காணக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, இதில் உயர்வு உண்டாகுது. வீணான செலவுகளுமே வரும். அதனால் வரவு வருது அப்படிங்கும்போது செலவுமே வரக்கூடிய சூழலாக இருக்குது. செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள் பூராடம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வியாபாரத்துலேயும் சரி, இது வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்க இப்போது அதில் விரிவாக்கம் செய்யலாமா அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா முயற்சி செய்யுங்க. விரிவாக்கம் நன்மையை ஏற்படுத்தும். விரிவாக்கம் செய்யக்கூடிய தொழில், விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சி, இது ரெண்டுமே வெற்றி வாய்ப்பை தருது. அதுக்கு தேவையான பண உதவியுமே இப்போ கிடைக்கும். அதனால தான் போட்டிகள் பற்றின கவலைப்படாதீங்க. அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது. அதனால் போட்டிகள் பற்றின பயம் இல்லாமல், கவலை இல்லாமல் சிறப்பாக முன்னேறுங்க, முயற்சி செய்யுங்க, உயர்வு வரும். அடுத்து உத்திராடம். உத்திராடம்ல 1ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமையான அலுவலக பணியை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் இனிதே நல்லபடியாக நடக்கும். சுப காரியத்தடையை விலகி அது அற்புதமான முன்னேற்றம் இருக்குது இந்த காலகட்டத்தில். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். மனைவி, குழந்தைகள் கூட சந்தோஷமாக அவங்க பொழுது கழிப்பதற்கான வாய்ப்பு அமையும். அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையுமே நல்லா இருக்குது.
பொன்பொருள் சேர்க்கை சிறப்பான உயர்வு ஏற்படுத்துது. எல்லா வகையிலுமே நீங்கள் முழுமையான நன்மைகளை பெற வியாழக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று கோவிலை 3 முறை வலம் வந்து சிவபெருமானை வழிபடுறதும் அது அற்புதமான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். சிவபெருமானின் அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பிறக்கக்கூடிய அமைப்பை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானின் கருணையாலும் உங்கள் ராசி அதிபதி குருவின் கடைக்கண் பார்வையாலும் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். இந்த வாரத்தில் அது அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். அதை சரியாக பயன்படுத்திட்டு முன்னேறக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்தால் அது அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.